ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஸ்டிச் பண்ணுறதை வந்து பார்க்க போகிறோம். ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இதை தைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நார்மலாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தைச்சதுக்கப்புறமா அதுக்கு வந்து நீங்கள் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணுறத வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வந்து காட்டுறேன். இப்போ நான் நார்மலாக எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். அதாவது லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை என்னென்னலாம் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஹூக் பட்டியிலேருந்து எல்லாமே முடிச்சிட்டோம். நெக்கையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்லீவ் வச்சதுக்கப்புறம் நெக்கு கம்ப்ளீட் பண்ணணும் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம கிளாத் எல்லாத்தையும் இழுத்து நம்ம இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஃப் ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து போட்டிருப்பேன். அது வந்து லாங் ஃப்ராக் நம்ம மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம அதை எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோ வந்து நான் அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இப்போ ப்ளவுஸுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக நெட்டடில் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதோட அவுட்லுக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் போட்டு கூட பார்த்தேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் வந்து வியர் பண்ணி, அதாவது சாரீ கூட மேட்ச் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு அதோட ஃபோட்டோவும் வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். அதே போல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். இப்போ வந்து நான் வந்து ப்ளவுஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கீழே வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் வந்து விட்டுருந்தோம். உங்களுக்கு அந்த கீழே வந்து உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் கூட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சும்மா ஒரு 1/2 இன்ச் விட்டு சன்னமாக மடித்து தைச்சிக்கோங்க. உங்களுக்கு அப்போ அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த பட்டையாக இருக்கிறது கூட தெரியாது. உங்களுக்கு நார்மலாக மடித்து தைக்காமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த ஃபோல்டிங் வேண்டாம் அப்படின்னா, இல்லைனா நீங்கள் இந்த அளவுக்கு நார்மலாக இருக்கும். ஒரு 1.5 இன்ச் விட்டு ஃபோல்டு பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட ஜிக்ஸாக் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் கூட வேண்டாம். நீங்கள் அந்த மாதிரி ஜிக்ஸாக் மிஷினில் வந்து அந்த ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கீழே மடித்து தைச்சிட்டேன். இப்போ நம்ம நாச்சஸ் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கணும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து நீங்கள் இதை வந்து நல்ல பக்கம் திருப்பி வச்சு அதில் வந்து ப்ளீட் வைங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக மடிச்சுட்டு ரைட் சைட்லேருந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டு வாங்க. சென்டர் கிட்ட வந்தோடனே ப்ளீட்டை வந்து சென்டர் கிட்ட முடிச்சுட்டு அகெயின் இந்த சைடில் இருந்து சென்டருக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணும்போது அகெயின் ப்ளீட்ஸ் எல்லாமே ஆப்போசிட் சைடில் வச்சு ப்ளீட்ஸ் வந்து கொடுங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது. உங்களுக்கு இது நான் ஆல்ரெடி கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பஃப் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த கிளாத்தை வந்து அகலம் வந்து நீங்கள் விட்டுக்கோங்கன்னு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கிளாத் வந்து நீங்கள் தைச்சதுக்கப்புறமா ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கூட வருது அப்படின்னா நீங்கள் சென்டரில் இருந்து தானே ஜாயின் பண்ணிட்டு வரீங்க. அதனால நம்ம அப்போ கூட வந்து ஒரு ஃப்ளீட்டோ 2 ஃப்ளீட்டோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம
தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து என்னடா இந்த மாதிரி இருக்குது, ஆம் ஹோல் கிட்ட செட் ஆகுமான்ட்டுலாம் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த ஷேப்பில் தான் வரும். நீங்கள் இதை வந்து உங்களுக்கு ஆம் ஹோல் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து வந்திருக்கோ ஸோ அந்த அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போவே கூட ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தைக்கும்போது கூட, அதாவது நம்ம ப்ளவுஸ் கூட வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போ கூட நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வர ப்ளீட்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு தைச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ஸ்லீவ்ஸையும் நம்ம வந்து ப்ளீட் வச்சதுக்கப்புறமா அதை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது மாடல் ஸ்லீவ் வந்து வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட நீங்கள் வந்து என்ன மாதிரி ஸ்லீவ் வேணும் அப்படிங்கிறோட இமேஜஸ் கூட சென்ட் பண்ணுங்கள். நம்ம அதோட டுட்டோரியல்ஸ் கூட போடலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் வந்து சென்டரில் வந்து ஜாயின் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வேணும்னு அப்படின்னா கூட ஈவனாக ரெண்டு பக்கமும் வந்து நம்மளால் ப்ளீட்ஸ் கொடுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்லீவில் வந்து உள்கை வந்து வெட்டணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக ப்ளவுஸில் வந்து உள்கை மட்டும் வெட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்லீவ் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு சைடையும் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எவ்வளோ நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஹிப் மெஷர்மெண்ட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, ஸ்லீவ் ரவுண்டெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.